இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். செய்யறத செய்துட்டு அவங்க போயிருக்க கூடாது, இவங்க போயிருக்க கூடாது, அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி இப்படி சொல்லலாம் எல்லாம் சரியாயிடுமா? இந்த இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல வந்து யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதான் நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். தீபக் எல்லாம் வந்து தீபக் ஏஜுக்கு அந்த முத்துக்குமாரில இருந்த ஜலுசோ என்னவோ தெரியல வந்து அவர் வந்து அப்படியே வந்து வேற மாதிரி மாறிட்டாரு. அந்த டபுக்கு டப்பா வந்து அப்படியே கேம கொண்டு போயிருந்தான்னு என்ன பொறுத்தவங்க அவர் இப்ப இனி வின்னர் அவரும் தெரியல. ஆனா வின் பண்றதுக்கு எனக்கு இந்த பிஆர் டீம் பத்தி கழிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பிஆர் டீம் வந்து எல்லாரும் சௌந்தர்யா சொல்றாங்க. சௌந்தர்யா நான் வச்சுக்கிற பேர் அவருக்கு காதல் மண். சௌந்தர்யா உண்மையாக ரொம்ப ரொம்ப கியூட். ஆனாலும் கேம் அண்ட் வரைக்கும் என்ன செய்தாங்க, பிக் பாஸ் சீசன் 8ல இவ்வளவு கண்டஸ்டன்ஸ்ல தனித்துவம் தெரியப்பட்டவர் முத்துக்குமார் இருக்கிறார். எல்லாரும் உள்ளுக்கு இருக்கல வந்து தத்தி ஒன்று மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். அதுதான் என்னால சொல்ல முடியும். யார் பெஸ்டோ அவங்க தான் வின் பண்ணணும். ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். செய்யறத செய்துட்டு அவங்க போயிருக்க கூடாது, இவங்க போயிருக்க கூடாது, அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி இப்படி சொல்லலாம் எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ஏன் vote பண்ணல? என்னத்துக்காக இப்படி செய்யறீங்க? இல்ல நான் கேக்குறேன். பிஆர் வச்சுக்கிறாங்க, பிஆர் டீம் வச்சுக்கிறாங்கன்னு நிறைய பேரை சொல்றாங்க. ஓகே, அவங்க வச்சிருந்தாலும் ஓட் வந்து உங்களோட கையில இருக்கே, நீங்க என்னத்துக்காக செய்யல? ஒவ்வொரு நல்லா விளையாடுற பிளேயரை வந்து வெளியில அனுப்பினா உள்ளுக்குள்ள இருந்து கச்சான் சாப்பிடறதுல மட்டுமே என்னத்துக்கு உள்ளுக்குள்ள வச்சோன்னு இருக்கிறீங்க? எனக்கு இது வரைக்குமே புரியாம இருக்கின்றது. ஏனென்றா வந்து இப்ப மஞ்சரி எல்லாம் வந்து எவ்வளவு நல்லா விளையாடின கண்டஸ்டன்ஸ் அவங்கள போய் வெளியில அனுப்பிட்டு இருக்கிறாங்களா? இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து உண்மையாவே வேஸ்ட். ஓகேவா? எந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல ஒரு 2-3 பேரை தவிர யாருமே விளையாடல. முக்கியமா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வரும் வரைக்குமே யாருமே விளையாடல. ஓகேவா? ஆனால் வந்த அப்புறம் இந்த மஞ்சரி எல்லாம் வந்த அப்புறம்தான் வந்து இந்த விளையாட்டை வந்து சூடு பிடிக்க வலிக்கிறது. முக்கியமா மஞ்சரி எல்லாம் வந்து எல்லாருமே எதிர்க்க வலிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்களும் அதுக்குள்ள விளையாட்டை கொண்டு வந்தவங்க. ஓகேவா? அவங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனது. அது வந்து இந்த ராஜாராணி டாஸ்கா இருக்கட்டும், டெவில் டாஸ்கா இருக்கட்டும், இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தவங்க. சோ அவங்களே வெளியில அனுப்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்து விளையாடாம கொள்ளாம இவ்வளவு கிழமை எப்படி தப்பிச்சிருக்கிறாங்களே எனக்கு வந்து அப்படியே ஷோக்டா இருக்கு. ஓகே, இனி 2 கிழமை தான் இருக்கு. இந்த 2 கிழமையாவது மக்களே நாங்கள் யோசிச்சு யார் வந்து இதுல வந்து நேர்மையானவங்கள், தகுதியானவங்கள், நல்ல கேம் பிளேயர் அவங்களத்தான் சாய்ஸ் பண்ணி வின் பண்ணவன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். சோ இந்த இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல வந்து யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதான் நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். யாருக்கு என்னுடைய சப்போர்ட்ன்றது வந்து வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த சீசன் தான் வந்து உண்மையாவே வேஸ்டான சீசன் தான் சொல்லணும். உண்மையா எல்லாருமே வந்து அந்த விஜிஎஸ் போட்டு எல்லாம் வந்து க்ராஸ் பண்ணுவாங்களா, அடடா இவர் என்னடா வடிவா வந்து ப்ரோக்ராம் கொண்டு நடத்துறாரு இல்ல எங்க பண்றாங்கன்னு. உண்மையாவே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கமலை விட விஜய் சேதுபதி தான் நல்லா செய்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். என்னன்னா நானே தொடக்கத்துல சொன்னேன், என்னடா இவர் இப்படி செய்யறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா பிரதான் யோசனை உள்ளுக்கு அதுல ஏதாவது செய்தா தானே அவரும் போய் கேள்வி கேட்க முடியும். ஆனாலும் இப்ப 2-3 கிழமை, 3-4 கிழமை வந்து 2-3 கிழமையில 3-4 கிழமை வந்து உண்மையாவே ஃபயர் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் வந்து இப்ப விளையாடின கண்டஸ்டன்ஸ் நிறைய போயிருக்கிறாங்க. ஆனா எனக்கு உண்மையா முக்கியமா போனதுல வந்து ஃபீல் பண்ண வச்சது மஞ்சரி தானே. ஏன்னா எனக்கு இவ்வளவு நாள் நான் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருந்தேன். ஏன்னா நான் ஓட் பண்ணி கொண்டுதான் இருந்தேன்னா மஞ்சரி வந்து அவங்க வந்த அப்புறம் இந்த கேம் சேஞ்சர்னு சொல்ல முடியும். அவங்களாலதான் இந்த கேம் சேஞ்ச் பண்ணப்பட்டது. என்ன நிறைய பேர் ராணவ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ராணவ் எல்லாம் ஒன்றுமே செய்யலாம். எனக்கு இப்ப கேள்விப்பட்டதுல அவங்க பிஆர் டீம் வச்சுதான் அவர் இவ்வளவுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவுக்கு உண்மை பொய்யன்னு தெரியல. ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா என்றால் உண்மையா அவங்க எல்லாம் கேம் சேஞ்சரா இருந்தது. என்ன மற்றவங்களுக்கு வர மற்ற வைட் கான்டெஸ்டன்ஸ் தவிர்த்து மஞ்சரி வந்து விளையாட்டை புரிஞ்சு கொண்டு விளையாடினவங்க அவங்கள் தான். சோ அவங்கள பிக் பாஸே பாருங்க, இவ்வளவு கண்டஸ்டன்ட் போனதுல பிக் பாஸ் வந்து வாழ்த்தி அனுப்பின கண்டஸ்டன்ஸ், பெருமிதம் பட்ட கண்டஸ்டன்ஸுக்கு மஞ்சரி தான். சோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் என்றாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களாகிய நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறவங்க யார தகுதி உள்ளவங்க தேர்ந்தெடுக்கிற இது வந்து எங்கட கையில இருக்கேக்க அதை வந்து நாங்கள் வந்து செய்யலாம். சோ அதனாலதான் இப்ப வந்து நான் இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட் பற்றி என்னுடைய ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்களோ அது உங்களோட இஷ்டம். பட் நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன் எந்த ரிவ்யூலயே நீங்கள் வந்து
கண்டுபிடிச்சிருவீங்க. சோ வாங்க யாருன்னு இந்த கண்டஸ்டன்ஸ்ல பாத்தீங்களா, இப்ப இவ்வளவு பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் வந்து எல்லாமே நல்லா போனதுன்னு சொல்லல, 1-2 பிக் பாஸ் தான் செம்மையா இருந்துச்சு சரியா. ஆனா இதோட விளையாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து என்டர்டைன் பண்ண தாண்டி ஒரு ஐடியாக்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து அந்த விளையாட்டை வந்து ஒரு சுவாரஸ்யமாக்குறதான் இதோட இந்த பிக் பாஸ் ஷோவா இருந்தது. அப்படி இந்த இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமாக்கினது யாராருன்னு பாக்க இதுல இருக்கிறாங்க 2-3 பேர் இப்ப இருக்கிறவங்களையும் இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப தீபக் எல்லாம் வந்து தீபக் ஏஜுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாம் வந்து உண்மையாவே அவர் வந்து தொடக்கத்துல தொடங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம தான் போயிருந்தார், காணா போயிருந்தார். ஆனா அப்புறம் விளையாட்டை புரிஞ்சு கொண்டு அவர் வந்து கம்பேக் கொடுத்தார் சரியா. சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டுகள் கொடுத்தார், வந்து கதைச்சிருக்காரு, தேவையான நேரங்களை கதைச்சு அந்த பின்னால போய் கதைக்கல, யாராருக்கு எது புள்ளியோ அதை நேரம் சொல்லி இருக்கிறாரு, மற்றவங்களை பற்றி கதைச்சதும் இல்ல, விளையாட்டுல சரி டாஸ்க்ல சரி அவங்களோட ஏஜுக்கு வந்து உண்மையாவே வடிவா செய்திருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த ஒரே ஒரு கட்டத்தை அந்த மஞ்சரி எதிர்த்து அவர் வந்து அந்த கேப்டனா இருக்க செய்த தவிர்த்து மற்றபடி அவர்கிட்ட விளையாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுக்கு அவருடைய அந்த தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்காம வந்து வடிவா அவர் செய்தது வந்து உண்மையாவே நல்லா இருந்தது. சோ தீபக் வந்து உண்மையாவே இதுல வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் தான். தீபக்கை தாண்டி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா என்றால் அருண் எல்லாம் வந்து உண்மையாவே எனக்கு தொடக்கத்துல அருண் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தாரு சரியா. என்னதான் விஜய் சேதுபதி வந்து அவர் அந்த தொடக்கங்களை சில நேரங்களை வந்து கொஞ்சம் மொக் பண்ணி கொண்டிருந்தாலும், ஆனா அப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியா செய்து கொண்டிருந்தா நல்ல ஃபன்னா இருந்துச்சு, பார்க்கவே ஒரு ஜாலியா இருந்துச்சு. அந்த அதை திருப்பி திருப்பி பார்க்க வேண்டிய சீனியல் நிறைய இருந்துச்சு. ஆனா பிறகு இந்த முத்துக்குமரனை பற்றி எல்லாரும் கைதட்டல் வேண்டிய அந்த முத்துக்குமரன்ல இருந்த ஜலுசோ என்னவோ தெரியல வந்து அவர் வந்து அப்படியே வந்து வேற மாதிரி மாறிட்டாரு. முத்துக்குமரனை வந்து டவுன் பண்ணாதான் தான் நல்லா வரும்னு நினைச்சது தெரியா, அதாலே அவர் வந்து டபுக்கு டப்பா ஆயிட்டார் சரி. ஓகே, அவர் வந்து நான் வச்சுக்க டபுக்கு டப்பான்னு தான் வந்து. சோ அந்த டபுக்கு டப்பா வந்து அப்படியே கேம கொண்டு போயிருந்தாருன்னு என்ன பொறுத்தவரைக்கும் அவர் இப்ப இனி வின்னர் அவரும் தெரியல, ஆனா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வேற, கண்ணம்மா ஹஸ்பண்ட் வேற, நிறைய அவர் நல்ல நல்ல குணங்கள் இருக்குன்றது, நல்ல விளையாட்டு பிளேயர். ஆனா அவராவே அவர் அந்த யானை தன்னாலேயே தன் தலையில மண் அள்ளி போறவர் அவரே அவர் விளையாட்டை ஸ்போயில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவுக்கு உண்மையா தொடக்கத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேப்டன் டாஸ்க் எல்லாம் உண்மையா என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் அவரான்னு பாக்க 2 பேரும் நல்லா செய்தாங்க. ஆனா எனக்கு வந்து அருண் கேப்டன் டாஸ்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சோ தொடக்கத்துல அவர் நல்லா இருந்தா அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் கல்ம் ஆயிட்டாரு, அவருக்கு விளங்கிட்டு தான் செய்தது புள்ளியாண்டு விளங்கிட்டு மக்களும் வெளியில விஜய் சேதுபதி சரியா இல்ல, விஜய் சேதுபதி வந்து இப்ப மக்கள்கிட்ட பிரதிநிதி என்னபடியா அவங்க சொல்லிக்க அவருக்கு விளங்கி இருக்க மாட்டா வெளியில இப்படித்தான் போகுது. சோ தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னுட்டு அவர் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சோ அவருடைய கேம் முடிஞ்சது தான். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய கேம் அந்த ஸ்கூல் டாஸ்க் தானே, அந்த கேப்டன் டாஸ்க்ல இருந்து மஞ்சரியோட இதண்டா சரி முத்தோட செய்ததுல இருந்து மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் அவள வந்துட்டு நினைக்கிறேன். சோ லெட்ஸி அவருக்கு என்ன மாதிரி போகுதுன்னு. அடுத்தது விஜய் விஷால் இவ்வளவு கிளம்பி இருக்கிறாருன்றது எனக்கு உண்மையாவே ஷொக்கா இருக்குது. மக்களை என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க? எனக்கு இந்த பிஆர் டீம் பற்றி கழிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பிஆர் டீம் வந்து எல்லாரும் சௌந்தர்யா சொல்றாங்க, சௌந்தர்யாவை அடுத்த பக்கம் பார்ப்போம் ஓகேவா. ஆனா எனக்கு வந்து முக்கியமா விஜய் விஷாலுக்கு தான் நிறைய பிஆர் டீம் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நானே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்திருக்கேன் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறது இதுன்றது. இப்போ வந்து இப்ப பிஆர் டீமை தாண்டி விஜய் விஷால் வந்து என்னத்துக்காரு காதல் மன்னன், நான் வச்சுக்கிற பேர் அவருக்கு காதல் மன்னனை பாத்தீங்களா வந்து இப்ப ஏன் அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து இப்படி வந்து ஆக்கல கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி காதல் மன்னன் ஆக்கினவர் அவங்கள்ட்ட பிஆர் டீம் அவங்கள்ட்ட ஃபேன் பேஜ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றதாவும் இருக்கலாம். என்னடா இப்ப அஞ்சிதா சரி தர்ஷிகா ஜெஃப்ரியோட எல்லாம் அவர் நல்ல மாதிரி. சோ அவங்கள்ட்ட ஃபேன்கள் எல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட இந்த பிஆர் டீம் பின்னால இருந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து விஜய் விஷால தான் தோணுது. முக்கியமா முதல் பிஆர் டீம் வந்து எனக்கு விஜய் விஷால தான் தோணுது. விஜய் விஷாலுக்கு அடுத்தது எனக்கு அருண் பவித்ரான்னு சொல்லுவோம். ஏன்னா பவித்ராக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. அதை தாண்டி என்ன பவித்ரா ஒன்றுமே செய்யல. சோ விஜய் விஷால் எல்லாம் வந்து ஒன்னும் செய்யாம கேம் உள்ள என்டர்டைன்மெண்டா காமெடியா இதுவரைக்கும் நான் காமெடியா சிரிச்சது ஒன்றுமே காமிக்கல. இப்ப முத்து குடுக்குற கவுண்டர் தாண்டி இவர் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியல. அவ்வளவுக்கும் ஒன்றுமே தெரியல. இந்த லவ் பண்ணி ஆக்கல கேர்ள்ஸ் ஏமாத்தின தவிர இந்த காதல் மன்னனா வளம் வந்ததை தவிர்த்து விஜய் விஷால் என்ன செய்தார் உள்ளுக்குள்ள ஒன்றுமே செய்யல. சோ இவ்வளவு கிழமை அவர் தப்பிச்சு போறாரு. எனக்கு பொறுத்தவரைக்கும் அவருக்கு பிஆர் டீம் இருக்கு. சோ எனக்கு விஜய் விஷால் வந்து விஜய் விஷால் வந்து விளையாடவே இல்லை. சோ அவர் வின்னரா வந்தாருன்னா உண்மையா அவர்கிட்ட பிஆர் டீம் தான் அவரை காப்பாத்தினு தான் நான் என்னால சொல்ல முடியும். அடுத்தது பாத்தீங்களா என்றால் பவித்ரா வந்து
பவித்ரா நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட நினைக்கிறேன் அவங்களா தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லிடுவோம் நீ ஆயிரண்டு. ஆனா அது விஜய் சேதுபதியை சுட்டி காட்டியிருப்பார். உங்களோட ஃப்ரெண்ட் சொன்னது தப்பட்டேன்டா. சமந்தா அவரோட ஃப்ரெண்டு அவ வந்து இதுக்குள்ளேயே இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு விளையாட்டு வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை தாண்டி நாங்க வெளியில வந்தா தான் நாம விளையாடி ஜெயிக்க முடியும். சோ இவங்க வந்து சரி அவங்களோட கேரக்டர் அப்படி இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்திருக்கலாம் ஜெயிக்கிறதுக்காண்டி வின் பண்றதுக்காண்டி அவங்களுடைய கேரக்டர் புதுவை. நிறைய பேர் விளையாடுறவங்க வெளியில போயிருக்கிறாங்க. வாக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கிடைக்க அந்த சான்ஸை வந்து வெளியில வச்சிருக்காங்க. இப்ப கடைசி கிழமையில அவங்க கதைச்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் தேவையில்லாத கதை வந்து அழுகுறது அழுகுனி மூஞ்சி என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ராவோட அழுகுனி மூஞ்சியாதான் நான் இது வரைக்கும் பாக்குறேன். அழுகிறத விட்டுட்டு ஏதாவது ஒன்று அதுக்குள்ள வந்து அவங்க செய்திருக்கு. இப்ப கதை கேட்கும் வந்து ஒவ்வொரு ஆக்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கதை கேட்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களும் அப்படித்தான் விளையாடிக்கிறாங்க. ஆனா மற்றவங்களை பற்றி கதை கேட்க தேவையில்லாத கதைகள் மாதிரி இருந்துச்சிருக்கு. ஓகே நீங்க உங்களோட கேரக்டர் நல்லா தான் இருக்குது. பட் கேம் பிளேண்ட் வரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா வந்து கேம் விளையாடல. ஒரு கேம் சேஞ்சர் ஆகல. கேம் விளையாடல. சோ நல்ல பொண்ணுதான். அவங்களுக்கும் பிஆர் டீம் தான் பின்னால இருந்து ஒர்க் பண்ணுதா என்று தெரியல எனக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இப்ப நாங்கள் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை பற்றி சொல்றோம். அதே மாதிரி தான் இப்ப மற்ற வெளியில போனவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்திருக்குது. என்றாலும் வின் பண்றதுக்கு இவங்களுக்கு சான்சஸா இருக்கான்றது என்ன பொறுத்தவரைக்கும் கம்மி தான். அடுத்தது பாத்தீங்களா என்றால் சௌந்தர்யம் ரொம்ப ரொம்ப கியூட். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு தப்பான பர்சன் இல்ல. இப்போ பின்னால ஒரு தப்பா கேட்கல நேருக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கதையை கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. அவங்க விளங்கா தன்மையா என்னன்னு தெரியல ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க தாண்டி சில நேரங்கள்ல வந்து இப்ப விழா கிழமையில வந்து விளங்காம போய் சண்டை பிடிச்சது தேவையில்லாத சவுண்டல் விட்டு தவிர்த்து கேம் பிளேண்டு வேற இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டாஸ்க்கும் விளையாட முடியாம போயிட்டு அண்ட் அந்த கேம்ல வந்து இப்ப என்டர்டெயின் பண்றதுலயும் சரி இதுவும் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு அவங்க சேர்ந்த சேர்க்கையும் சரியில்லாம் போனது. இப்ப அவங்களோட சேர்க்கை பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ரயன் மாதிரி ஆக்களோட தொடக்கத்திலேயே அந்த சேர்ந்த சேர்க்கை சரியில்லா போட அவங்க வந்து மேபி இப்ப எனக்கு தெரியல அவங்களுக்கு பிஆர் டீம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் வந்து மக்கள் தான் ஓட் பண்ணணும். சோ அவங்கள இன்னொரு கியூட்னஸ் பார்த்து தான் நாங்கள் ஓட் பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் என்னத்தை அவங்க செய்தாங்க உள்ளுக்குள்ள விளையாட்டு வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சாங்களா ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களா ஒருத்தருக்காக கேட்டாங்களா கதைச்சாங்களா இல்லாட்டி அவங்க கதைக்க கூட வழி பாயிண்டோட காய்ச்சாங்களான்றத பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அழகாத்தான் இருக்கிறாங்க நல்லா தான் பேசுறாங்க நல்ல மனம் உள்ள பொண்ணுதான். ஆனாலும் கேம் வரைக்கும் என்ன செய்தாங்க அதுதான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. அப்புறமா ஜாக்லின் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8லயே வந்து இவ்வளவு வாரமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தவங்க. சரியா கிட்டத்தட்ட 14 வாரம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சோ வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. போன கிழமை அவங்க போக வேண்டிய ஒரு ஆள் தான். இவ்வளவு நாளும் உண்மையாவே அவங்க வந்து இப்போ எந்த பார்வையில தனித்து விளையாடித்தான் இருக்கிறாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப ஆரையும் சார்ந்த இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருக்கே யாரும் ஜக்லினுக்கு சப்போர்ட் பண்ணதும் இல்ல. பிறகு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் வரைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணல. என்னதான் கோவா கேங்ல இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸு கண்டிக்கு ஒரு சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் உள்ள ஒரு சென்டிமெண்ட் லேடி என்று சொல்லலாம். அவங்கள ஒரு இதுரண்டி இருக்கிறாங்க. என்ன நிறைய பேர் அது யாருக்கு கைதட்டு வருதோ அவங்களோட தான் சேர்றாங்க. அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு பாசத்துக்காக இறங்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் இருந்திருக்குதான் யாருக்கு கைதட்டு வருதோ அவங்கள வந்து அவங்களோட சேர்றதுன்னா அவன் அப்படி இருந்தா வந்து இப்ப ரயனுக்கு எல்லாம் கைதட்டில ரயனோட சேர்ந்து இருக்கிறாங்க. மஞ்சுரி எல்லாம் வந்து நிறைய பேர் வெறுத்து இருக்கிறாங்க. நான் அப்படி இருந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இந்த பாசத்துங்கிறாங்க. சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க. சோ அப்படி இருந்தும் அவங்க தனித்துவத்துலதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடி வந்திருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. என்ன அவங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய இவ்வளவு நாள சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்களே. ஏன்னா நானும் வந்து ரெசோ சோசியோல பாக்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பாக்க ஜக்லின் என்னுடைய தலைவி அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிஆர்டி மண்டியில நிறைய பேர் பேசி போட்டிருக்காங்க நல்லதான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனித்தான் என்ன பொறுத்தவரைக்கும் விளையாடுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 5 ஃபைனல்ஸ்ல வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வரவும் வேணும். ஏன்னா ஒரு கேர்ள்ஸா இருந்து தனித்துவமா விளையாடி தைரியமா விளையாடின பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் பேசுவார் அதனால சாப்பிட அப்படி வேண்டியில. இந்த பிக் பாஸ் சீசன் 8ல இவ்வளவு கண்டஸ்டன்ஸ்ல தனித்துவம் தெரியப்பட்டவர் முத்துக்குமரன் தொடக்கத்துல இருந்து என்னத்துக்காண்டி தெரியப்பட்டவர். அவருடைய பாயிண்ட்கள் வந்து பேச்சால மட்டுமில்ல அந்த பேசுறது ஓகே. ஆனா அந்த பேச்சு வந்து நல்லதா இருந்திருக்குது. அவருக்கு இப்ப காமெடி பண்ணிக்கும் சரி என்டர்டெயின் பண்ணிக்க அவங்க விடுற ஜோக் வந்து மற்றவங்களை நோக்கடிக்காமல் நல்ல ஜாலியா இருக்கு.
கேட்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதா இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்ப டாஸ்க் அண்ட் வரைக்கும் அவருடைய ஐடியாக்களை வைக்கிறார். இதுதான் மெயின் பிக் பாஸ்ல வந்து தேவையான விஷயம். ஐடியாக்களை வைக்கிறார், ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர, இப்படி செய்தாதான் இப்படி வின் பண்ண முடியும், இப்படி செய்தாதான் இப்படி வின் பண்ண முடியும். அதை தாண்டி தான் வின் பண்ணணும் ஒரு இது இருக்கு. இந்த தனித்துவமா தான் அவரும் விளையாடுறாரு. யாரோட எல்லாரோடையும் கதை பெறலையா. ஆனா பாருங்க, இப்ப மஞ்சரி ஃப்ரெண்டா இருக்கிறது, சச்சனா தங்கச்சி அவர் இதண்டாலும், ஆனா அவங்க ரெண்டு பேரையும் விலத்தி தான் வச்சிருந்தா. ஏனென்றா விளையாட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, சென்டிமெண்ட் இருக்கக்கூடாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இப்ப கடைசியா வந்து இப்ப போன வீக் வந்து இந்த டிடிஎஃப் ஃபைனல்ல வந்து அவர் அப்படி செய்யணும் கொஞ்சம் எனக்கும் வந்து ஒரு இதா இருந்துச்சு. என்ன மாத்தி மாத்தி பேசினவர், துரோகம் செய்யல, ஆனா மாத்தி மாத்தி சில விஷயங்கள பேசி இருக்கிறார். இல்லையாண்டில நினைக்கிற ஒரு பதட்டமோ தான் வின் பண்ணணும்ன்றது என்ற அவங்க மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எல்லாம் வந்து இந்த வின் பண்ணணும் அதுக்குள்ள இந்த அப்படி செய்ய அந்த பதட்டத்துல என்ன செய்ய தெரியாம செய்திருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா ரயன் சொல்ற மாதிரி அவர் வந்து இப்ப ஒருத்தங்களை தாக்கியோ இதண்டி செய்யணும்ன்றது இல்ல. அப்படி இன்றைக்கு வந்து அவர் வந்து இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்க போய்க்கு முத்துக்குமரன் எவ்வளவு மேல் இவ்வளவு கிழமையில முத்துக்குமரன் யாரை பற்றி பின்னால கதைச்சதும் இல்ல, யாரை தாண்டி போக வேணும்ன்றதுக்காக ஒரு இதா சொன்னதும் இல்ல. ஓகேவா? ஆனா நல்லா தான் விளையாடுக்கிறார். நல்ல பாயிண்ட். ஒவ்வொரு கேம் வரை கேம் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க, தன்னோட பாயிண்ட் பலிட் பாயிண்ட தான் கொடுத்துருக்கிறார். அது வந்து இப்ப வீக்கெண்ட் விஜிஎஸ் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற அதிலே வந்து கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமாரன் இல்லாட்டி இந்த பிக் பாஸ் சீசன் 8 இல்லையான்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுக்கு அவர் தான் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. எல்லாரும் உள்ளுக்கு இருக்கலாம் வந்து தத்தி ஒன்றுக்குமே ஒன்றும் யோசிக்க தெரியாது. இதுக்கு 2-3 பேர் அதுல யோசிச்சு ஒரு பாயிண்ட கொடுத்தாலும் அதை வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு 2-3 பேர் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன்னாதான் விஜய் சேதுபதி நல்ல ஒரு செருப்படி கொடுப்பாரு. ஒரு பொண்ணு வந்து நேத்தியாம் ப்ரோக்ராம்ல சொல்லி இருக்கு, என்னடா இவர் வந்து ஒவ்வொரு அலியன்ஸ் போட்டு ப்ரோக்ராம் என்ன அலியன்ஸ் போட்டு விளையாடுறார், முத்துக்குமரன் விளையாட்டு சரியில்லைன்றக்க விஜய் சேதுபதி நல்லா சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ஐடியா கொடுக்குறாங்களோ, ஒரு கேம் வந்து கொடுத்தா அதுக்கு ஐடியா போட்டு அது சேர்த்து விளையாடுறதான் ஒரு கேம். அது மட்டும் இல்ல தப்பண்ட பிக் பாஸை கேட்டிருப்பாரு. உண்மை மாதிரிதான். இப்ப முத்துக்குமாரன் செய்யற பிள்ளையாண்ட பிக் பாஸை கேட்டிருப்பாரு. மத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களா வெளியில இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்டு அதோட வந்து இப்படி ஒரு ஐடியா போடாமல் ஒரு விளையாட்டு கொடுத்தா இப்படி ஒரு ஐடியா போடாம என்னன்னு விளையாட முடியும்? இப்படி போட்டாதான் சண்டை வரும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சுவார்த்தை வரும். சோ அது புரிஞ்சு நடந்தது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமாரன். சோ முத்துக்குமரன் இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல கான்டெஸ்டன், வின் பண்ண வேண்டிய கண்டஸ்டன் தான். சோ இவ்வளவு நாளும் அவர் கஷ்டப்பட்டிருக்கான்னு தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு சேர்த்து கஷ்டப்பட்ட கண்டஸ்டன்ஸ் முத்துக்குமரன் தான் சொல்லணும். அடுத்தது ரயனை பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் எங்க போனீங்க இந்த மாதிரி தான் எனக்கு கேள்வி வருது. அமசருக்கு கல்யாணம் தான் சொல்ல முடியும். ஏன்னா டிடிஎஃப்ல உண்மையாவே நல்லா அவரால் முடிஞ்ச அளவுக்கு இத கொடுத்தார். தன்னுடைய விளையாட்டு தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் செய்தார். ஓகேவா? உண்மையாவே நல்ல ஒரு கேம் பிளேயர் தான். ஆனாலும் இவ்வளவு வாரத்துல எங்க போனீங்க, என்ன செய்தீங்க, என்னத்துக்காக இது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு? சரி, ஓகே, நீங்க வின் பண்ண நல்ல விஷயம், சந்தோஷம், ஹாப்பி. என்ற அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் நீங்க ஒரு ஆள் தான் முதல்ல போறீங்க. அண்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன் போறீங்க ஃபைனலுக்குன்ற ரொம்ப சந்தோஷம். ஆனா மத்தவங்களை டவுன் பண்ணாம நீங்க போங்க. ஏன் மத்தவங்களை பத்தி பின்னால பேசுங்க? முத்துக்குமாரன் பத்தி எல்லாம் பின்னால பேச வேண்டிய அவசியமே இல்ல ரயனுக்கு. என்னன்னா ரயன் சொல்ற முத்துக்குமாரன் பயந்துட்டேன், ஆனா என்ன பொறுத்த ரயன் தான் பயந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஃபைனல் வின் பண்ணணும் வேண்டி இது. சோ அவ அக்காக்கள் எல்லாம் வந்து இப்படி சொன்னதால முத்துக்குமாரனை வந்து எப்படி பின்னால போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து சிதைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் சிதைக்கிறதுக்கு தான் அவர் பாயிண்ட் பண்றாரு. வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல. அவர் அப்படித்தான் நெச்சொன்றிருக்கிறார். தான் இப்படி சொல்ல மற்றவங்களுக்கு கேட்டு இதனா அதுலயே சிலது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இப்ப பவித்ரா மாதிரி எல்லாம் வந்து நியாயத்தை பேசுறவங்க, இப்ப ஜாக்லின் பவித்ரால நியாயத்தை பேசுறபடி அவருக்கு அது பிடிக்காம இருக்குன்றது. இப்ப சௌந்தர்யா மாதிரி, இப்ப சௌந்தர்யா வந்து நியாயத்தை பேச மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க. சரியா? அப்ப அதை கேட்கிறபடியே இவர் நினைச்சோன்றிருக்காரு, தான் சொல்றதான் சரியான்ட்டு. சோ ரயன் வந்து நீங்க நல்ல பிளேயர். சோ ஃபைனல்ல வின் பண்ணணும்டா மத்தவங்களை பற்றி கீழ்த்தரமா பேசாம வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் மக்களே, உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை பற்றி எல்லாரும் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்னதுல உங்களுக்கு யாருக்கு நான் ஓட் பண்ண போறேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. என்னதான் பிஆர் டீம் இருந்தாலும் இப்ப முத்துக்குமரனுக்கெல்லாம் பிஆர் டீம் இல்லை. ஸோ நானே இங்க பிரான்ஸ்ல இருந்து 2-3 கண்டஸ்டன்ஸுக்கு நான் உண்மையாவே இப்ப மஞ்சுரிக்கு நான் ஓட் பண்ணியிருக்கேன், ஜக்லினுக்கு ஓட் பண்ணிருக்கேன், முத்துக்கு ஓட் பண்ணிருக்கிறேன். ஸோ அப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிஆர் டீம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ
யார் பெஸ்டோ, யார் உண்மையாவே கடுமையா உழைச்சு, யார் தகுதி உள்ளவங்களோ நேர்மையா விளையாடி இருக்கிறாங்களோ, யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிக்கணும். சோ மக்களே சிந்தித்து செயல்படுங்கள், அதுதான் என்னால சொல்ல முடியும். யார் பெஸ்டோ அவங்க தான் வின் பண்ண வேணும். தேவையான இந்த பிஆர் டீம் வச்சுக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம வின் பண்றவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வின் பண்ணக்கூடாது. யார் வந்து நேர்மையா விளையாடுறாங்க, யாருக்கு வந்து அந்த விளையாட்டு புரிஞ்சு விளையாடுறாங்க, அவங்கள் தான் வின் பண்ணணும். யார் பெஸ்டோ அவங்கள நீங்க சாய்ஸ் பண்ணி வின் பண்ண வைங்க. ஏனென்றால் பேருந்து அவங்க நாங்கள் ஓட் பண்ணி அவங்களை வின் பண்ணாம வைக்காம விட்டுட்டு பிறகு அவங்க வின் பண்ண உடனே சேனல்ல தப்பு சொல்லி விளையாட விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அதான வேற வின் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. விஜய் சேதுபதியை பேசியும் பிரயோஜனம் இல்லை. என்ன நீங்கள் ஓட் பண்ணாம இருந்து, அண்ட் முக்கியமா நாங்க ஓட் பண்ணாம இருந்து அன்ஃபேர் எலெக்ஷன் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சோ யார் தகுதியானவங்க அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட் வின் பண்ணட்டும். நன்றி, வணக்கம்.